டெலிவரி ஆனோன்னு எல்லாருக்கும் வர டவுட்டு, இந்த வயத்தை கட்டணுமா, உள்ளுக்குள்ள காத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரியும், அவங்களுக்கு அந்த வயத்தை உடனே கட்டினா அவங்களுக்கு வயிறு குறையும், தொப்பை போடாது. வணக்கம், நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் அடையார். டெலிவரி ஆனோன்னு எல்லாருக்கும் வர டவுட்டு, இந்த வயத்தை கட்டணுமா இல்லைனா அந்த ஹிப் பெல்ட் போடணுமா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு காமனாக வரும். ஸோ இந்த வயத்தை கட்டுறதுனால ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா, இல்லை பெல்ட் தான் போடுறதுனால ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா அந்த வயத்தை கட்டுறது ரெண்டு மித். அதாவது ஒன்று, அவங்களுக்கு அந்த வயத்தை உடனே கட்டினா அவங்களுக்கு வயிறு குறையும், தொப்பை போடாது அப்படிங்கிற அந்த ஒரு தப்பான ஒரு எண்ணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே காற்று போயிடும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மித் ஒன்று இருக்குது. இது ரெண்டும் கண்டிப்பாக கிடையாது. இதுக்காக நம்ம ஹிப் பெல்ட்டோ இல்லை வயத்தை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. காற்று போகுது உள்ளுக்குள்ளனா மாதம் வர பீரியட் சமயத்துலேருந்தானங்க காற்று உள்ளே போகும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா கர்ப்பப்பை ஓப்பனாக இருக்குது, உள்ளுக்குள்ளால் காற்று போய் நம்மளுக்கு ஃபுல்லாக வயிறு அதனால உபுசம் ஆகுதுங்கிற க்ரைட்டீரியா கண்டிப்பாக கிடையாது. டெலிவரி ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தொப்புள் வரைக்கும் நம்மளுக்கு அந்த கர்ப்பப்பையோட ஹைட்டே நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அதோட ஒரு எஃபெக்ட் தானே தவிர நம்மளுக்கு தொப்பை விழுந்த மாதிரி இருக்கிறது காற்று போகிறதுனாலையோ இல்லை நம்மளுக்கு இன்டெஸ்டைன்ஸ்லாம் அதிகமாக கேஸ் இருக்கிறதுனாலையோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடையாது. ஸோ நம்ம இப்போ எதுக்காக இந்த பெல்ட் அப்போ போடலாம் அப்படின்னா, நம்மளுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தொப்பை ரொம்ப ஃபால் ஃபார்வர்ட் ஆகி அவங்களுக்கு ஒரு பேக் பெயினோ ஒரு போஸ்டரே அவங்களுக்கு கரெக்டாக இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த பெல்ட் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு வலி குறையும் அண்ட் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கும். அது மட்டும் தானே தவிர பெல்ட் போடுறதுக்கான ஒரு ரீசன், மற்றபடி தொப்பை விழாதுன்னெலாம் கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு பெல்ட்டை டைட்டாக எடுத்து போட்டிங்கன்னா போட்ட சமயத்தில் என்னமோ தொப்பை உள்ளே போன மாதிரி தான் இருக்கும். அப்புறமா நீங்கள் அந்த பெல்ட்டை எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த வயரோட ஷேப் திரும்ப அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பெல்ட் போடலாமா? எஸ், போடலாம். எதுக்காக போடணும்? பேக் சப்போர்ட்டோ இல்லை நம்மளுக்கு ஒரு பேக் பெயினோ அந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் நீங்கள் ஹிப் பெல்ட் போடலாம். ஸோ அந்த ஹிப் பெல்ட்டோட சைஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு யூஸ் இருக்காது. அதே மாதிரி நம்ம ரொம்ப டைட்டாக போட்டாலுமே நம்மளுக்கு ஒரு பெயின் அதுவே நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டாக நம்மளோட அந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஹிப் பெல்ட்டுங்கிறது இப்போ எல்லா ஃபார்மசி இல்லை நீங்கள் டெலிவரி பண்ண ஹாஸ்பிட்டல் அங்கே எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ஹிப் பெல்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்போ போட ஆரம்பிக்கணும்னா, இப்போ நார்மல் டெலிவரினா நீங்கள் உங்களுக்கு எப்போ வேணுமோ போட்டுக்கலாம். சிசேரியன் ஆச்சுங்கிற பட்சத்தில் அந்த ஃபஸ்ட்டு அந்த சூச்சர்லாம் அவங்க செக் பண்ணிவிட்டு அந்த ஒரு 1 வீக் கழித்து சூச்சர் ஹீல் ஆகிடுச்சு அப்படின்னு உங்கள் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் ஒரு 4 to 6 வீக்ஸ் ஒரு 1.5 மாதம் வரைக்கும் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த பெல்ட்டை கண்டினியூஸாக நீங்கள் போட்டுக்கலாம். மெயினாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கார் சைட் மேலே விடாமல் கரெக்டாக நம்ம அந்த ஒரு வயிற்று பகுதியை கொஞ்சம் ஹோல்டு பண்ண மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பெல்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப டைட்டாக சில பேர் இந்த துப்பட்டாவோ துணியோ அந்த மாதிரி கட்டுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது வில் பி பெட்டர். ரொம்ப நேரம், அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல் டைம் பெல்ட் போடாமல் இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஒரு வாக்கிங் போகும்பொழுது இல்லை நீங்கள் வீட்டில் ஏதாவது வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நேரத்தில் மட்டும் போட்டுட்டு தூங்குகிற நேரத்துலையோ இல்லை சாப்பிட்ற நேரத்துலையோ நீங்கள் அந்த ஹிப் பெல்ட்டை அவாய்ட் பண்ணிடுறது வில் பி பெட்டர். ஸோ உங்களுக்கு ஒரு பாஸ்டர் பெட்டராக இருக்கணும் இல்லை உங்களுக்கு ஒரு பேக் சப்போர்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் அவசியம் இந்த ஹிப் பெல்ட்டை யூஸ் பண்ணலாம். மற்றபடி இதுக்கு ஒரு லாங் டேர்ம் அட்வான்டேஜ் அப்படின்லாம் எதுவும் கிடையாது.